அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. ஜனாதிபதி வேட்பாளரின் பாதுகாப்பு குறித்து பாதுகாப்பு அமைச்சின் அறிவிப்பு. 19 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு என்ன நடந்தது? ஜனாதிபதி தேர்தலில் அமெரிக்காவின் தலையீடு. அனுர ரணில் ரகசிய உடன்படிக்கையா? கொள்கை ரீதியான அரசியலை தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கும் என்கின்றார் அனுர. யார் அடுத்த ஜனாதிபதி? மீண்டும் சந்தர்ப்பம். அரச ஊழியர்களுக்கு ஆணைக்குழு வெளியிட்ட அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்படுவர். சஜித் மீண்டும் உறுதி. ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் குறித்து தொடர்ச்சியான புலனாய்வு அறிக்கைகளை அமைச்சு தீவிரமாக தேடி வருகின்றது. இந்த உளவுத்துறை அறிக்கைகளின் அடிப்படையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் பங்கேற்கும் எந்தவொரு பொது பேரணிக்கும் சில நாட்களுக்கு முன்னர் விரிவான பாதுகாப்பு மதிப்பீடுகள் நடத்தப்படும். மேலும் வேட்பாளர்கள் பேரணியில் பங்கேற்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அந்த பகுதியின் பாதுகாப்பு மறுமதிப்பீடு செய்யப்படும். இந்த விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி வேட்பாளர்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இந்த உறுதிமொழிகள் இருந்த போதிலும் நாமல் ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் பிரதிநிதி ரேணுகா பரேரா குறிப்பிட்டுள்ளார். 19ஆம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் எதனையும் மேற்கொள்ளவில்லை என தகவல் வெளியாகியுள்ளதாக பெபரல் அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிணி கெட்டிராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தமது அமைப்பு சிறப்பு ஆய்வொன்றினை நேற்று முதல் தொடங்கியுள்ளதாகவும் சிலர் கட்சி அலுவலகங்களை கூட அமைக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட 38 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் தற்போது 10 வேட்பாளர்கள் மாத்திரமே தமது கொள்கைகளை முன்வைத்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சில வேட்பாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. தற்போது 10 வேட்பாளர்கள் மட்டுமே பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதுடன் வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வெளிநாட்டு தலையீடு, குறிப்பாக அதன் தூதுவர் ஜீலிசங் ஊடாக அமெரிக்காவின் தலையீடு இருப்பதாக தொலைக்காட்சி அரசியல் நிகழ்ச்சியொன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கூறிய காணொலி சில மணி நேரங்களிலேயே அனைத்து இணைய தளங்களிலிருந்தும் மர்மமான முறையில் நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ரணில் விக்ரமசிங்கவை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதே அமெரிக்கா மற்றும் சங்கின் இலக்கு என வீரவன்ச அந்த நிகழ்ச்சியில் கூறியிருந்தார். ரணில் தோல்வியுற்றால் அடுத்த ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்பதை உறுதிப்படுத்த அமெரிக்கா உத்தேசித்துள்ளதாக வீரவன்ச குற்றம் சுமத்தியிருந்தார். எனினும் இந்த நிகழ்ச்சி நேரலையில் ஒளிபரப்பப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் அந்த காணொலி அகற்றப்பட்டுள்ளது. ஜீலிசங் தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்திற்கு பலமுறை சென்றுள்ளார். யுஎஸ்எட் நிர்வாகியான சமந்த பவர் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்னி அமர் சூரியவை தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது சந்தித்துள்ளதாக விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் இலங்கை வந்திருந்த இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்திப்பதில் ஆர்வமாக இருந்தார். அத்துடன் இந்தியா சென்ற அனுரகுமார் திசாநாயக்க அங்கு அதிகாரிகளையும் சந்தித்தார். இந்த நிலையில் அமெரிக்காவின் முதல் தெரிவு ரணில், அதனைத் தொடர்ந்து அனுரகுமார் என்று விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை குறித்த அரசியல் நிகழ்ச்சி காணொலி பல்வேறு தரப்பினரின் அழுத்தம் காரணமாக நீக்கப்பட்டதாக விமல் வீரவன்ச தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் ரகசிய உடன்படிக்கை எதுவும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. கட்சியின் உதவி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியை முறியடித்து எதிர்க்கட்சியில் சக்தி வாய்ந்த சக்தியாக மாறியுள்ளது என்பதையே ரணில் விக்ரமசிங்க கூறி வருகின்றார். இது ஐக்கிய மக்கள் சக்தியின் பலவீனத்தால் ஏற்பட்டுள்ளது என்பதையே அவர் வலியுறுத்தி வருவதோடு அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவளிக்கும் செயல்பாடு இது அல்ல என்று அகிலவிராஜ் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சிகளுக்குள்ளும் பிளவுகள் உள்ளதாக அகிலவிராஜ் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் கொள்கை ரீதியான அரசியலை உருவாக்குவது தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே என அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இன்று அரசியல் மேடைகளில் செல்வதற்கு அரசியல் விடயங்கள் இல்லை. ரணில் விக்ரமசிங்க நான் அவரது நண்பன் என்று கூறுகின்றார். அவருக்கு நண்பர்கள் உள்ளனர், எனக்கு நண்பர்கள் இல்லை. தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறப்போவதை அவர் அறிவார். அதன் காரணமாகவே நண்பர் என கூறுகின்றார். அரசாங்கம் இந்த நாட்டில் செய்த அனைத்து மோசமான செயல்களை நிறுத்தி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைக்கும் இந்த அரசாங்கங்கள் நாட்டின் வளங்களை அபகரிக்க ஒன்றிணையும் கும்பல்கள். மொட்டு கட்சி இந்த நாட்டில் பாரிய சரிவை ஏற்படுத்தியது. மொட்டு கட்சி உறுப்பினர் இப்போது எங்குள்ளனர்? அனைவரும் சஜித்துடன் இணைந்திருக்கின்றார்கள். என்ன கேவலமான அரசியல் இது என கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் என்று பேராசிரியர் லைட்மன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் அவர் கணிப்பார். தேர்தலுக்கான முடிவுகளை கணிப்பார். 1984 ஆண்டிலிருந்து ஒரே ஒரு தேர்தலை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் அவரது கணிப்பு தவறியதில்லை. பேராசிரியர் லைட்மன் கருத்து கணிப்புகளில் கவனம் செலுத்துவதில்லை. தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் நிர்வாகத்திற்கு பொருந்தும் உண்மை பொய்க் கோட்பாடுகளின் அடிப்படையில் அவரின் கணிப்புகள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் அவர் ஏபியிடம் அவர் கூறியதாவது, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார். அதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உருவாகும் என கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி தபால் மூல வாக்களிப்பு இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் கடந்த 4, 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரசு ஊழியர்களும் இந்த 2 நாட்களிலும் தபால் மூலம் வாக்களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த 2 தினங்களில் தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்தாவிட்டால் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் செப்டம்பர் 21ஆம் திகதி அல்லது வேறு எந்த நாளிலோ வாக்குகளை அளிக்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்தும் வாக்காளர்கள் தமது பணியிடங்களில் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகம் அல்லது பிரதேச செயலக அலுவலகத்திற்கு சென்று வாக்களிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தேர்தல் சட்ட நடவடிக்கைகளை மீறி செயல்பட்டமை தொடர்பாக 182 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிக்கையில் வெளியிட்டுள்ளது. இதேவேளை 2024 7/31ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் மாதம் 9ஆம் தேதி வரையிலும் கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3223 என ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரையும் தண்டிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த கொடூர தாக்குதல்கள் தொடர்பில் உரிய விசாரணையை நடத்த தவறியுள்ளதாக புத்தளத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சஜித் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமது அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டால் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது அவர்கள் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். தன்னை பணத்திற்காக வாங்க முடியாது என்றும், எனவே யாருடனும் சட்டவிரோதமான ஒப்பந்தம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விக்ரமசிங்கவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்கவுக்கும் இடையில் அரசியல் ஒப்பந்தம் இருப்பதாகவும் பிரேமதாச மீண்டும் குற்றம் சுமத்தியுள்ளார். சஜித் மற்றும் திசநாயக்க இருவரும் இணைந்து தேர்தலில் தம்மை தோற்கடிப்பதற்காக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.